வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ரொம்பவுமே சூப்பரான ரஸ்மலாய் கேக் எக் இல்லாம, ஓவன் இல்லாம, க்ரீம் ஃப்ராஸ்டிங் எதுவுமே இல்லாம ஈஸியா எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளுங்க. இது போல விதவிதமான கேக் ரெசிபிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மலாய் பண்ணிக்கலாங்க. அதுக்கு 4 கப் பால் தேவைப்படும். அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். நாம் ஊற்றின பால் பாதியாக சுண்டுற வரைக்கும் காய்ச்சணும். இப்படி ஆடை படிஞ்சிச்சுன்னா அதை எடுத்து உள்ளேயே விட்டுருங்க. பால் ஓரளவுக்கு சுண்டுனதுக்கப்புறம் நம்ம 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காயை தட்டி இப்படி போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது நல்ல லைட்டான எல்லோ கலர் கொடுக்கும். இது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். மலாயினாலே அந்த லைட் எல்லோ கலர் தாங்க ஸ்பெஷல். இந்த பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. காய்ச்சினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி கேக்குக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இது சலிச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம எடுத்த கப்பில் அதே கப்பில் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மலாயும் ஒரு 1/2 கப் எடுத்து இந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டின்னில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இதில் இந்த மாவை ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச கேக் மாவை உள்ளே ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேக் மாவை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இந்த கேக் வேகிறதுக்கு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது கேக் வெந்துருச்சானு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம மேலே பார்க்குறக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தெரியும். அது நம்ம ஆவியில் வேக வச்சதுனால அப்படி இருக்குது. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாயிரும். ஒரு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நம்ம கேக் இப்போ டீமோல்ட் பண்ணிடலாங்க. எண்ணெய் மட்டும் தான் தடவணும், இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வருது. பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இப்போ இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நம்ம எக்கே போடல.